இருந்து மனிதனிலிருந்து எல்லாத்துக்கும் டிஎன்ஏ உண்டு. டிஎன்ஏ எல்லாம் மரபணு. ஏடிஜிசி கோட் ஆஃப் லைஃப். வாட் இஸ் த காமன் பிட்வீன் corn glowing fish or a human? Corn glowing fish or a human, each one of them share significant amount of small DNA. A small difference in DNA makes each one of them unique. மனிதன் எல்லாத்துக்கும் டிஎன்ஏ மரபணு தான் காரணம். சின்ன வித்தியாசத்தில் மனிதன் மாறிடுறான். இது மரபணும் இது மரபணு ஒன்றா தான் இருக்கும். கண்ணுக்கே தெரிய சின்ன வித்தியாசத்தில் மனிதனாக மாறிடுறான். இதனோட டிஎன்ஏ மனிதன் டிஎன்ஏ ஒன்று தான். ஆரம்பத்தில் கண்ணுக்கே தெரிய சின்ன வித்தியாசத்தில் மனிதனாக மாறிடுறான். புரிந்து கொள்ள முடியாத வித்தியாசம் இருக்குல்லையா, நெக்லிஜிபிள் டிஃப்ரெண்ட். அந்த நெக்லிஜிபிள் டிஃப்ரெண்ட்டில் மனிதனாக மாறுறான். ஆனால் மூலம் ஒன்று தானே. தாவரத்தில் தானே வந்திருக்கிறோம். தாவரத்தில் தானே வந்திருக்கிறோம். பல கோடி ஆண்டாக மாறிட்டோம். Primitive techniques. Sorry. என்னுடைய ஒர்க்கு இந்த கேபினட் ரெடி பண்ணுறது. இந்த கேபினெட்டெல்லாம் ரெடி பண்ணுறது என்னுடைய ஒர்க். இதெல்லாம் அதான் அந்த உள்ள ஒரு டேபிள் சேரு எல்லாம் 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 இந்த கடிகாரம் இந்த மாதிரி கேபினட் ஒர்க் எல்லாம் பண்ணுறது நீங்கள் இதில் என்னுடைய ராபர்ட் இது வந்து அவர் வந்து இது பண்ணுவாங்க ஆர்டிசன். இந்த இதோட மெக்கானிசம் வந்து ஃபிட்ரு பண்ணுவாங்க. அப்புறம் லைட்டு எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரானிக்ஸு எல்லாம் சப்போர்ட் எல்லாரும் சேர்ந்தா ஒரு கேலரி ரெடி ஆகும். கேலரி புரியுது. கேலரி இதான் கிரிகோரி மெண்டல், தி ஃபாதர் ஆஃப் தி ஜெனடிக்ஸ். ரஷ்யாக்காரர் கிரிகோரி மெண்டல். மோனோ ஹைப்ரிட் கிராஸ். பிளான்ட்டில் எப்படி வருதுன்னு பார்க்குறாங்க. டிஎன்னுடைய மாதிரி பாருங்கள் எப்படி இருக்கும். செல்லு 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 ஒரு செல்லு உள்ள கட் பண்ணால் என்னெல்லாம் செல்லு இதாக இருக்கும். எல்லாம் சேர்ந்தது ஒரு செல். ஆமாம். அதில் பல பிரிவுகள். அதான் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஎன்ஏ. இந்த எலி தான் எல்லா வேலையும் பண்ணுது. வாட்ஸன் அண்ட் அவர் கிரிக்கெட் வாட்ஸன், ஜேம்ஸ் வாட்ஸன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். குரோமோசோம். DNA replication.
தண்ணி சிறையெல்லாம் பிளட்டு சர்க்குலேஷன் ஓடுது வருது ஆற்றுக்கு உள்ளே போய் பம்ப் பண்ணி அப்படி வெளியே வருது ஆ திரும்ப உள்ளே போய் பம்ப் பண்ணி வெளியே வருது. இதில் ஒயிட் செல்லு ரெட் செல்லு வருது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் செல்லு ரெட் செல்லு இல்லை வெளியே வருது. இப்போ போனோம்னா ஒயிட் செல்லு அது வெளியே விழுந்துடும். ஓ எடுத்துக்கலாம் திரும்ப ஒயிட் செல்லு அங்கே எடுத்துக்கலாம். உடல் இதனால உறிஞ்சப்படுது ஒயிட் செல்லு. ஒயிட்டு ரெட் செல்லு இந்த ரெண்டையும் காட்டுறாங்க பாரம்பரியமாக வச்சு நமக்கு சில டபமாக காட்டுறாங்க. அங்கே விழுக பார்க்குது. டோர் மார்க்கு ஓப்பன் ஆகணும் உள்ளே விழுவனியா உள்ளே விழாமல் தப்பிச்சு போயிட்டே இருக்கு. இன்னும் ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேன். புரிஞ்சுக்குமா? நான் உருந்துச்சு பாரு. நான் உங்களுக்கு நான் செல்லுக்குள்ளே போயிட்டு ஆமாம் ஒவ்வொரு செல்லுகளும் தனக்கு தேவையானதை அப்படி புரிஞ்சுக்கணும். அருமை அருமை. காளான் ஒற்றன் காளான் ஜீன்ஸு எல்லாத்துக்கும் வருது. பயோடெக்னாலஜிஸ் பெட்ரோலு கேஸு